ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்பவும் போல் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீப வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது இந்த வெற்றிலை தீபம். இப்போ மறுபடியும் நிறைய பேர் இந்த வெற்றிலை தீபம் வீடியோ நிறைய போடுறதில்ல. என்னன்னு தெரில. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு முருகனுக்கு ஒவ்வொரு விஷயம் முருகரோட விஷயங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கும் யூடியூப்பில். அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறாங்க. ஆனால் வீடியோஸை நிறைய பார்க்க முடியல. ஆனால் நான் ஒரு 2 வருஷமாக தொடர்ந்து ஏற்றிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்கும். முருக பக்தியில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் மேலே வர 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 அவருக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து ஒவ்வொரு விஷயம் முருக பக்தர் மேலே கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் நான் முருக பக்தியில் ஈடுபடும் போது முருகனுக்காக எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க. முருகனுக்காக செய்கிறோம் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் தான் சொல்கிறோம். ஆனால் முருகன் எதுவுமே எனக்கு இதை செய்யுங்கன்னு அவர் கேட்டதே கிடையாது. ஆனால் நம்மளோட மன திருப்திக்கும் நம்மளோட மன சந்தோஷத்தை முருகர்கிட்ட வேண்டி நம்ம செஞ்சுக்கிறோம். ஆனால் பேச்சு வழக்கில் என்ன வரும்னா, முருகருக்காக நான் காவடி எடுக்கிறேன், முருகருக்காக பதிகங்கள் படிக்கிறேன், முருகருக்காக அலகு குத்திக்கிறேன், விரதம் இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். பட் ஆனால் முருகர் எதுவும் கேட்குறதில்ல. இது நான் நிறைய இடங்களில் உணர்ந்திருக்கேன். அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் பூக்கள் வாங்கிட்டு வந்தாச்சு பூஜைக்கு. எங்கள் வீட்டில் 2 பூஜை ரெகுலராக இருக்கும். செவ்வாய்க்கிழமை இந்த வெற்றிலை தீப வீடியோ எடுக்கிறோம் இல்லையா, இந்த பூஜை தொடர்ந்து நாங்கள் ஒரு 2லேருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எப்போவுமே ஒன்று சொல்கிறேன், நிறைய என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம வீட்டில் ரெகுலராக கொண்டு அந்த பூஜையை செய்கிறோன்னா, அதுக்கு அந்த எந்த கடவுளை நம்ம பூஜிக்கிறோமோ அவங்களோட அனுமதி கண்டிப்பாக வேணும். அந்த மாதிரி முருகன் கொடுத்த ஒரு அனுமதி தான் இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஓம் சரவண பவ கோலம் போட்டு, ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கோலத்தை போட்டு அழகாக வெற்றிலை வாங்கிட்டு வெற்றிலை தீபம் போடுறது. இது முருகனோட அனுமதியோடு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எப்போவுமே நம்ம பக்தியில் ஈடுபட நிறைய விஷயங்கள் நமக்கு முதல்ல புரிதல் வரும். இதுக்கு முன்னாடி எதுவுமே நமக்கு புரியாமையே இருந்திருக்கும். முன்னாடி காலத்தெல்லாம் பெரியவங்க வழிகாட்டி நமக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இப்போது ஒரு 5லேருந்து 6 வருஷத்து வரைக்கும் முன்னாடி 6 வருஷமாக சொல்லலாம். அதாவது கொரோனாவுக்கு அப்புறமே மக்களோட மனநிலை ரொம்ப மாறிடுச்சு. நான் நிறைய இடங்களில் ஒரு சில விஷயங்களுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கெல்லாம் அந்த வயசில் அந்த விஷயம் என்னன்னே தெரியாத அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நிறைய பேர் தெளிவாக இருக்கிறாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. ஒரு சில இடங்களில் தவறு நடக்க தான் செய்யுது. ஆனாலும் ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, பக்தியை பொறுத்த வரைக்கும் நம்மளாக எதனா ஒன்று தோண்டி துருவிலாம் செய்ய முடியாது. முன்னாடி யாரெல்லாம் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடணும். அது என்னோடய கருத்து. நீங்கள் எப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னே தெரியல. இந்த 108 முருகன் சீரியஸ் ஆரம்பித்ததுலேருந்தே என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. இதுவும் முருகர் நம்ம கொடுக்குற சோதனையோ என்னவோ அப்படின்னு நானே நினச்சிக்கிறது. ஏன்னா முருகனுக்காக நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலும் ஃபஸ்ட்டு தடை பண்ணுவார், அப்புறம் சோதிப்பார். அதுக்கப்புறம் நீ கரெக்டாக செய்கிறியா இல்லையா அப்படின்னுவார். அவர் ஒரு டெஸ்ட்டு வைப்பார். அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டை நம்ம எழுதியே ஆகணும். அப்படி தான் இந்த முருக பக்தி என்னோடய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. எனக்கு நிறைய முருகரோட அனுபவங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமே சொல்லலாம். இப்போது எனக்கு ஒரு மாமி ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, அந்த ஆடி மாதத்தில் வர நாக சதுர்த்தி அன்னைக்கு பால் கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய் நாகருக்கு நெய்வேத்தியம் பண்ணி நீ பக்தர்கள் கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு ஆடி மாதத்தில் இது நடந்து 2 வருஷம் ஆகிச்சு. இருந்தாலும் உங்கள்கிட்ட இப்போ சொல்லலாம் அப்படின்றதுக்காக, முருகர் எப்படி நம்மளோட இருக்கிறாருன்றதை உணர்ந்ததுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
அப்போ என்னாச்சு, அன்றைக்கி நான் செய்யலான்னு முயற்சி செஞ்சேன். ஆனால் என்னால் அந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு எந்திரிக்கவே முடியல. அதுவும் ஒரு ஒரு முருகர் வைக்கிற ஒரு டெஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் எந்திரிக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணிக்கா எந்திரிச்சு குளித்தேன். நைட்டு 7:30 மணிக்கு எந்திரிச்சு குளித்து முடித்து நான் வந்து இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் அந்த நாக சதுர்த்தி அன்றைக்கி புத்து கோவில் போனால் ரொம்ப விசேஷம். நான் மறுபடியும் நாக சதுர்த்தி வர அன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் எப்படி அந்த பூஜை செய்யலான்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், போகலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி வடபழனியில் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து வடபழனி பக்கம்தான். ஸோ அதனால் நான் வந்து தொடர்ந்து நிறைய ஒரு 10-15 கோயில் புத்து கோவில் ஒரு 8 மணிக்கு தேடிட்டுருக்கேன். 8லேருந்து 8:30 இருக்கும். தேடிக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு புத்து கோவில் போயிட்டு நம்ம அம்பாளை பார்த்துட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு வரலாம். இன்றைக்கி ரொம்ப விசேஷம். அதுவும் எனக்கு வந்து கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நான் இருக்கிற ஏரியா சரௌண்டிங்கில் சுற்றி வரேன். ஒரு கோவில் கூட கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு, என்னோடய ஹஸ்பண்டு சரி வா வடபழனி முருகரை பார்த்துட்டு போயிடலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து வண்டியே வடபழனிக்கு திருப்பிட்டாங்க. அப்புறம் வடபழனி கோவில் போனோம். அப்புறம் நான் லைனில் நின்றுட்டு இருந்தேன். லைனில் நிற்கும் போது அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னடா நம்ம வந்தது வந்து புத்து கோவில் ஏதாவது அம்பாள் கோவில் பார்த்துட்டு நம்ம போகலாம், இன்றைக்கி வந்து நாக சதுர்த்தி அப்படின்னு நினச்சி தானே வீட்டை விட்டு கிளம்புனோம். ஆனால் நாம் வந்து முருகர்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து முருகரை நிறைய நம்பிக்கையாக சாமி கும்பிட்றவ தான். என்னோடய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் முருகர் செஞ்சுருக்காரு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் எனக்கு அந்த அருணகிரிநாதரோட அந்த 4 லைன் இருக்கும் பாருங்கள். நாள் என்ன செய்யும், நான் செய்த வினைதான் என்ன செய்யும், என்னை நாடி வந்த கோல் என்ன செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகத்தோலும் கடம்பும் என் கண்முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்ற வரிகள் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ வந்து எனக்கு சடனாக அந்த 4 வரி ஞாபகம் வந்தது. நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும். அதாவது எனக்கு வந்து நாகர் சதுர்த்தி அன்னைக்கு அம்பாளை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் முருகர் என்ன தடுத்து நிறுத்துறாருன்னா, நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கு அங்கெல்லாம் போகிற அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளோ ஒரு முருகரை நம்பினோம்னாக்கா அவர் நமக்கு எது வந்தாலும் அவர் வந்து சரி பண்ணிடுவார். சரி பண்ணுறாரோ இல்லையோ நம்ம கூடியே இருப்பார். அதுதான் வந்து முருக பக்தி. இதை வந்து யாரெல்லாம் உணர்ந்திருக்கீங்க? நிறைய இடங்களில் நிறைய அதிசயங்கள். அந்த மாதிரி அந்த அருணகிரிநாதர் எழுதின அந்த நாள் என்ன செய்யன்ற பதிகத்துக்கு எனக்கு வந்து சாட்சியாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே முருகனை நம்பினா கைவிடவே மாட்டார். இப்போ நம்ம 108 முருகன் சீரியஸ் ஆரம்பித்தோம் இல்லையா, அதில் வந்து இப்போ 13வது முருகன் கோவில் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த முருகர் வந்து யாருன்னா, இந்த முருகர் வந்து ஊர் அப்படின்ற ஒரு ஊரில் உத்தண்ட வேலாயுத சாமி அப்படின்னு நாமத்தோட முருகர் வந்து வீற்றிருக்கிறார். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, கொங்கு நாட்டில் குமரப்பெருமான் கோயில் கொண்ட மலைகளில் ஒன்று தான் இந்த ஊதியூர் மலை. இந்த மலையை பற்றி வந்து ஊதியூர் மலை அப்படின்ற அந்த முருகப்பெருமானை பற்றி கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வந்து இம்மலையின் பெருமைகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மலை வந்து எப்படி வந்ததுன்னா, ராம லக்ஷ்மணனுக்காக அனுமன் வந்து சஞ்சீவி மலை எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ஒரு பகுதி விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஊதியூர் மலை வந்து சஞ்சீவி மலையோட ஒரு துண்டாக அங்கே விழுந்ததாக புராணம் வந்து சொல்லுது. அந்த மலையில் வந்து முருகப்பெருமான் எப்படி காட்சி அளிக்கிறார் அப்படின்னா, உத்தண்ட வேலாயுத சாமி என்ற நாமத்தோடு மலையின அதாவது மலைகளின் இடைப்பகுதி அந்த நடுவில் இந்த முருகன் கோவில் உள்ளது. இங்கே வந்து பக்தர்கள் எதுக்காக வேண்டிக்கிறாங்கன்னா, வளமான வாழ்க்கை வேணும் அப்படின்றத காரணமாக நினச்சி முருகரை பார்க்க மக்கள் போகிறாங்க. வேலாயுத சாமி அப்படின்ற உத்தண்ட வேலாயுத சாமின்ற பேரில் முருகன் வந்து இங்கே இருக்கார். இங்கே வந்து முருகர் கருவறையில் எந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார் அப்படின்னா, தண்டம் ஏந்தி இடது கையை இடுப்பில் வைத்து வெற்றிவேலுடன் நின்ற கோலத்தில் மலர் அலங்காரத்தில்
மக்கள் வந்து தரிசனம் செய்யும்போது கண்களுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது முருகனை வந்து அந்த மலர் அலங்காரத்தில் பார்க்கும்போது கண்களுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அப்படின்றத இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த 108 சீரியஸ் முருகன் கோவில் அந்த புத்தகம், அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து எந்த விஷயத்துக்காக மக்கள் நிறைய பேர் வராங்க அப்படின்னா, குழந்தையின்மை, அதுக்கப்புறம் திருமண தடை, சகல சௌகரியங்களும் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நினச்சி மக்கள் வந்து இங்கே முருகனை அபிஷேகம் பண்ணி 6 நெய் தீபம் இட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. அதாவது நெய் தீபம் ஏற்றுனா நல்லது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கை. இங்கே வந்து யாரெல்லாம் பாட்டு பாடியிருக்காங்கன்னா, அருணகிரிநாதர் இந்த முருகருக்காக பாடல்கள் பாடியிருக்கிறாரு. இந்த கோவில் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, அருள்மிகு உத்தண்ட வேலாயுத சுவாமி திருக்கோயில், ஊதியூர், கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு அந்த கோயம்புத்தூரில் தான் இந்த முருகன் கோவில் வந்து உள்ளது அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்னோடய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க இந்த 108 சீரியஸ் பார்த்துட்டு. அதாவது நான் வந்து தமிழில் பேசலை, வேறு ஏதோ மொழியில் பேசுகிறேன் அப்படின்றது அவங்களோட கமெண்ட் இருந்தது. பட் ஆனால் நான் தமிழில் தான் பேசி வீடியோ போடுறேன்.